வணக்கம் மகளை. ரீசெண்டாக வாங்கின இந்த அர்பன் ஸ்மார்ட் வாட்ச் வந்து மர்கையா கீழே விழுந்துச்சு, டிஸ்பிளே போச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வாட்ச் கிடச்சிது. ஸோ செம்மையாக இருக்குது. அதோடைய அன்பாக்சிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு அந்த வாட்ச் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளிப்கார்ட்லேருந்து கரெக்டான ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. ஓகே, தாறுமாறாக கிழிச்சு உள்ளே இருக்க நம்ம ஸ்மார்ட் வாட்சை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன கம்பெனி வாட்ச் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து போல்ட்டோடைய க்ரௌன் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதோடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. 5.1 சென்டிமீட்டர் AMOLED டிஸ்பிளே, அப்புறம் வந்து இந்தியாஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்டு, மேட் இன் இந்தியா வர இது. ஸோ போல்ட்டோடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேட் இன் இந்தியா தான். ஸோ அப்புறம் இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி, அப்புறம் வந்து ஷஃபீஸ் சாய்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் சைடு திருப்பினோன்னா இதில் வந்து லைக் நெவர் பிஃபோர் அப்படின்ற ஒரு கோடு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, AI வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஃபைண்ட் மை ஃபோன் இருக்குது, வேர்ல்ட் கிளாக் இருக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லா வாட்ச்லையும் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுக்கு MRP வந்து 7,000 போட்டிருக்காங்க. ஸோ இதோடைய கரெக்டான ஒரு ப்ரைஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா 2024. ஸோ ஓப்பன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பலாம் இல்லை. எல்லா போல்ட்டோட இது மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து மேலே ஒரு டப்பா, கீழே வந்து வாட்ச்சு. ஸோ வாட்ச் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் இருக்குது. ஸோ போல்ட்டோட எல்லா பாக்ஸுமே இப்படி தான் இருக்கும். சைடில் தள்ளி இப்படி ஓப்பன் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு மேனுவல் தான் இருக்குது, மேனுவல் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய ஒயர்லெஸ் சார்ஜரு. நம்ம அர்பன் வாட்சில் வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ரொம்பவே நீளமான சார்ஜரும் சின்னதாகவும் இருக்குது. ரொம்பவே நீளமாக இருக்குது, அது ரொம்ப பெருசு. ஸோ அர்பனில் வந்து ஒரு 2 இன்ச்சு கூட தாண்டல, சின்னதாக இருந்து விரல் சைஸில் இருந்துச்சு. இதில் வந்து ரொம்பவே நீளமாக இருக்குது, அது ரொம்பவே அட்வான்டேஜ். அதை நீங்கள் சார்ஜ் போடும்போது தெரியும். ஸோ ஸ்மார்ட் வாட்சும் எடுக்கும்போது ஒரு ப்ரீமியமான அந்த சிலிக்கான் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்பாஞ்சு பக்கத்தில். ஸோ இது எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா, மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்புக்கு ஒரு அட்ஜஸ்டன் டூல் இதில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வாட்ச் ஆர்டர் பண்ணால், ஸோ இது அந்த இதில் வரக்கூடியது. ஸோ இது வந்து இந்த ப்ரீமியமான ஒரு லுக் இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்சோடு இது அதிகமாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஸ்ட்ராப் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரிப்பாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது ஸ்ட்ராப்பு. அதோடைய ஸ்ட்ராப் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாடல் ஸ்ட்ராப் தான், ஆனால் இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சைடில் இருக்க ஸ்டிக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நேராக உள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டிக்கர் மற்ற வாட்ச் மாதிரி தான் எப்பவும் போல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச்சு. ஸோ அல்ட்ரா மாடலில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்சு அப்படி அல்ட்ரா மாதிரி தான் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து சென்சார், நம்ம UV சென்சார் இருக்குது. அப்புறம் வந்து சார்ஜிங் இது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக நீட்டாக இருக்குங்க. புதிய ஃபோன் எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி பளபளன்னு இருக்குது. அது பக்கத்துலேயே மேக்னெட்டிக் இதுவும் இருக்குது, பேக்கில் சார்ஜர் பக்கத்துலேயே. சைடில் உள்ள க்ரௌனுமே பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. சைடில் அதுக்கு மற்ற வாட்சில் இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த சைடில் உள்ள சேஃப்டிக்கு இது வந்து கொஞ்சம் லைட்டாக சேஃப்டி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இதே கொடுத்தாங்கன்னு தெரில. அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு பட்டனும் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து மைக்கு, ஸ்பீக்கர் வந்து சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் நல்லா சவுண்டாக இருக்குது. ஒரு வாட்சில் இவ்வளோ சவுண்டு எதிர்பார்க்கவே முடியாது, அதுவும் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆனிங் பட்டனு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக அமுக்குனிங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து போல்ட்டுன்னு வந்து ஆன் ஆயிடுது. ஸோ ஆன் ஆனோடனே இந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ வால்பேப்பர். ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த வாட்ச் வந்து மற்ற வாட்சை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே எந்த டிஸ்பிளேன்னு தெரில, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் ஃபோனில் இருக்க மாதிரியே இருக்குது. மேலே பார்த்தா வந்து எப்பவும் போல் நம்ம ஃபோனை ஸ்வைப் பண்ணி விட்டோம்னா அதே மாதிரி வர மாதிரி இருக்குது. நான் இப்போ தொட்டது வந்து ப்ளூடூத்து. ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு காப்பிங்க, மாஸ்டர் காப்பி மாதிரி தான். ஸோ க்ரௌனை ரொட்டேட் பண்ணோன்னா நம்ம வால்பேப்பர் சேஞ்ச் ஆகுது. க்ரௌனில் நிறைய வால்பேப்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், க்ரௌன் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா வால்பேப்பர் இருக்குது. அப்புறம் வந்து மற்ற ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது. நம்ம கையில் வியர் பண்ணிட்டு மேலே ரைஸ் பண்ணோன்னா டப்புன்னு வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது. மற்ற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்லாம் ஆகலை, டப்புன்னு ரெஸ்பாண்ட் ஆகுது. ஸோ நம்ம அப்படியே மாஸ்டர் காப்பி மாதிரியே சொன்னேன்ல, அதே மாதிரியே ஏதாவது ஒர்க்கிங் அதே மாதிரி தான் இருக்குது. கேல்குலேட்டர் இருக்குது இதில்.
ஸோ நெக்ஸ்ட்டு வேறு வந்து கேம். ஸோ ஒரு கேம் இதில் இருந்துச்சு. ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபைட்டர் கேமு. மற்ற வாட்சில் வந்து ஒரு நம்பர் கேம் இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபைட்டர் கேமு. ஸோ இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அது ரொம்பவே நம்ம இப்போ ஃபோன் எங்கேயாவது இருக்குது, ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வைங்களேன், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த க்ரௌன் வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெனு ஸ்டைலில் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இதில் வந்து ஒரு மொத்தம் 5 ஸ்டைல் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது 5 ஸ்டைலுமே. அதில் இதுவும் அந்த க்ரௌன் ஸ்டைலும் தான் சூப்பராக இருக்குது. மற்றது வந்து நார்மலாக இருக்குது. இன்னொரு 5th ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி நீட்டாக ப்ரீமியமாக நார்மலாக இருக்குங்க. ஸோ இதுதான் இவ்வளோ தான் வாட்ச் இது. ஸோ இதோடைய ரிவ்யூ நான் யூஸ் பண்ணி பார்த்துலாம் சொல்லணும். அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்